அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கல்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார். யூதாவின் புத்திரருக்கு கர்த்தரிடமிருந்து பரிசுத்தமான பாதுகாப்பு கிடைக்கும். கர்த்தர் அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். தாவீதின் வம்சத்தாருக்கு கர்த்தரே அவர்களுடைய பயமும் அவரே அவர்களுடைய அச்சமுமாய் இருக்க வேண்டும். அப்போது கர்த்தரே அவர்களுக்கு நம்பிக்கையாயும் உதவியாயும் பாதுகாப்பாயும் இருப்பார். கர்த்தரே அவர்களை அவர்களுடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து விடுவிக்கிறவராயும் இருப்பார். கர்த்தர் தாவீதின் வம்சத்தாருக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். யூதாவின் புத்திரர் கர்த்தருடைய சமூகத்திற்கு பாதுகாப்பை தேடி ஓடி வரலாம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு பரிபூர்ணமான பாதுகாப்பு கிடைக்கும். கர்த்தரே நம்முடைய பயமும் அவரே நம்முடைய அச்சமுமாய் இருக்கும்போது நாம் சத்துருக்களுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. சத்துருக்கள் நிமித்தமாய் நமக்கு அச்சம் வரக்கூடாது. மனுஷ பயம் தேவனுக்கு விரோதமான பாவம். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார் என்பது மேசியாவின் வருகையையும் பாலஸ்தீனத்தில் அவருடைய ஊழியத்தையும் குறித்து கூறப்படும் நேரடியான தீர்க்க தரிசனமாகும். மேசியாவினுடைய ஊழியத்தினால் ஏற்படும் விளைவு. அவர் தம்மிடத்தில் பக்தி உள்ளவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். தமக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் தடுக்கலின் கல்லாக இருப்பார். தமக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் இடறுதலின் கன்மலையாக இருப்பார். தமக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார்.